ரைஸ் இன்னைக்கு வீட்டில் நான் சமையல் கட்டிடும். இன்னைக்கு வந்து எக் ரைஸ் ஸ்பெஷலி. எக் ரைஸ் எப்படி வந்துருக்குன்னு தெரில, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. எக் ரைஸ் நல்லா தெரிஞ்சாச்சு. ஆனால் கிச்சனை பார்த்தா தான் அலங்கோலமாக இருக்கும். ஒரு சைடு பார்த்தா அரிசி கிளம்பி கிடக்கு, ஒரு சைடு பார்த்தா என்ன பாட்டுது, இன்னொரு சைடு பேப்பரம் முப்பயமா இருக்கு, இன்னொரு சைடு மஞ்சள் பொடி கடுகு மிளகு பொடின்னு இருக்கு. என்ன பண்ணுறது, நம்ம சமைச்சா இப்படி தான் இருக்கும். கீழே 5-6 அரி, தட்டில் 5-6 அரி, இப்படிதான் இருக்கும். அப்போ சரி, மத்தியானம் சாப்பாடு ரெடி, எக் ரைஸு சாப்பிட போகிறேன் கரெக்டாக. அப்போ கைஸ் எனக்கு வந்துட்டு எக் ரைஸ் இவ்வளோ போதும். நான் வந்துட்டு தெரியாத நிறைய செஞ்சு போட்டேன். இவ்வளோ தான் என்னால் தின்ன வைக்கும். இவ்வளோ தான் வேஸ்ட்டு தான். யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்களேன், அனுப்பிவிட்றேன், கொரியரில் அனுப்பிவிடு. ஆனால் ஒன்று, உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. நானே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியாது. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அனுப்பிவிட்றேன். இப்போ கைஸ் எக் ரைஸ் வந்துட்டு தரமாக இருக்குது, வேறு லெவலு. என்ன லைட்டாக உப்பு இல்லாத மாதிரி இருக்குது, என்ன வேறு பச்சை சோறு தின்ன மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது நான் சமைச்சதில்லை.